ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 6th நியூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 5க்கான தேர்வு தான் இன்றைக்கி நம்ம எழுதி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்குறது, தமிழுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துட்டீங்க, அதுக்கான டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் தேர்வு அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியாக வந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து 6th ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒரு தலைப்புக்குமான ஒரு டாப்பிக்காக அப்படியே அழகாக ஒரு டெஸ்ட்டாக வந்து போட்டுட்டு இருந்திருக்கோம், சரிங்களா. எல்லாமே வந்து வீடியோவே வந்து அப்லோட் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ தான் நாங்கள் எங்கே வந்திருக்கோம், இயல் 5க்கே வந்து வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, ஒரு தலைப்பு படிக்கிறேன், அந்த ஒரு தலைப்பை நான் வந்து ரெஃபர் பண்ணி ரீகால் பண்ணி டெஸ்ட் மாதிரி நான் போட்டு பார்த்துக்கணும், எல்லா வகையிலும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கிறதே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டும் அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டடி பிளானுக்காகவே டெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்களா, அந்த டாப்பிக்கான டெஸ்ட் வந்து இங்கே இருக்குது, போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டாபிக் படிக்கிறீங்களா, அதுக்கான டெஸ்ட் வீடியோவும் இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாலாம் போகாதுங்க. ஒரு தலைப்பு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷங்கிறது ரொம்ப அதிகம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் வாசிச்சிருப்போம், அந்த செகண்ட் வந்து நீங்கள் யோசிக்கணுங்கிறதுக்காக 5லேருந்து 10 செகண்ட் கேப் விட்டுருப்போம், அவ்வளோதான். இதுக்காக தனியாக போய் டெஸ்ட் பேட்ச் தான் சேரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு டாபிக் படிக்க நீங்களே உங்களை வந்து வேல்யூ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு, இந்த இடம் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இதை ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த தலைப்பு போகலாம் அப்படிங்கிற எல்லாமே உங்களை செல்ஃப் எவாலுவேஷனுக்கு எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்டோட பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் தேர்வு, அதுதாங்க. ஓகே, இன்னைக்கான தலைப்பு வந்து இயல் 5ல் ஆசாரக்கோவை, கண்மணிய கண்ணூரங்கு, தமிழர் பெருவிழா, இந்த 3 தலைப்பும் வந்து இன்னைக்கான டெஸ்ட் வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன சொன்னேன், ஆசாரக்கோவை சொன்னேன்னா அதில் முதல் கேள்வி வந்து பார்த்துருங்க. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ ஆசாரக்கோவை, ஆப்ஷன் பி குறுந்தொகை, ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி நற்றிணை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஆசாரக்கோவை. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யார்? இது நல்லாவே படிச்சிருந்திருப்பீங்க. ஆசாரக்கோவைங்கிறது யாருங்க, பெருவாயின் முள்ளியார். அடுத்து மூணாவது கேள்வி, நன்றியறிதல், ஒப்புரவு, நட்டல், விதைக்கும் விதைகள். ஸோ நன்றியறிதல்னா சொல்லும் பொருளும் என்னங்க படிச்சிருப்பீங்க, பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு அப்படின்னா என்னங்க படிச்சிருப்பீங்க, எல்லாரையும் வந்து சமமாக வந்து நினைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம படிச்சிருந்திருப்போம். அடுத்தது நட்டல் அப்படின்னா என்னதுங்க, நட்பு கொள்ளுதல். விதைக்கும் விதைகள்னா என்னது, 8 நல்லொழுக்கம். ஸோ ஆசாரக்கோவையில் எத்தனை நல்லொழுக்கத்தை பற்றி ஆசிரியர் கூறியிருப்பார், 8 ஒழுக்கங்களை பற்றி கூறியிருப்பார், சரிங்களா. சரி, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 2, 3, 4, 1. அப்போ 2, 3, 4, 1ங்கிறது ஆப்ஷன் பியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நாலாவது கேள்வி போயிடலாம். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? ஸோ எந்த ஊரில் பிறந்திருக்கார் அவர், கயத்தூர். அடுத்து 5th கொஸ்டின், நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு காணப்படும் நூல் எது? ஸோ 8 நல்ல ஒழுக்கங்கள் வந்து எந்த நூலில் பார்க்கப்படுது, ஆசாரக்கோவை, ஓகேங்களா. அடுத்தது 6வது கேள்வி, ஆசாரக்கோவை டேஸ் வெண்பாக்களை கொண்டது. மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் ஆசாரக்கோவையிலன்னு பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்கள். அடுத்து 7வது கேள்வி, பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். எப்படி பேசணும், இன்சொல் தான் பேசணும், சரிங்களா. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். அடுத்து 8வது கேள்வி, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் எனப்படும். அதை என்னன்னு சொல்லணும், பொறை அப்படின்னு வந்து சொல்லணும், சரிங்களா. பொறுத்து கொள்றதா என்னது, பொறை. அடுத்து 9வது கேள்வி, அறிவு கூட்டல் உடைமைங்கிறது எப்படி வரும், அறிவுடைமை. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அறிவுடைமை. அடுத்து 10th கொஸ்டின், இவை கூட்டல் 8ங்கிறது என்னங்க வரும், இவை 8. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இவை 8. அடுத்து 11வது கேள்வி, நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல், ஓகேங்களா. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நன்றி கூட்டல் அறிதல். அடுத்து 12வது கேள்வி, பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பொறை கூட்டல் உடைமை. ஓகே, ஸோ ஆசாரக்கோவையில் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து எவ்வளோ கேள்விகள் கேட்க முடியும்னா மொத்தத்துக்கு 12 கேள்விகள் வந்து நம்மளால் கேட்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்மணிய கண்ணூரங்குங்கிற தலைப்பில் இருந்து மொத்தம் ஒரு 12 கேள்விகள் வந்துருக்கோங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நந்தவனம் பார் பண் இழைத்து. நந்தவனம்னா என்னதுங்க, பூஞ்சோலை. ஸோ சொல்லும் பொருளும்ல படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. நந்தவனம் அப்படிங்கிறது பூஞ்சோலை. பார் அப்படின்னா என்னது, உலகம். பண் அப்படின்னா இசை. இழைத்துனா பதித்தின் புக்கில் வந்து படிச்சிருந்துருப்பீங்க இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து ஆப்ஷனில் செய்துன்னு இருக்கு. ஸோ என்னங்க ஒரு ஆன்சரு 4, 2, 1, 3. ஸோ 4, 2, 1, 3ங்கிறது ஆப்ஷன் சியில் வந்து நமக்கு இருக்குது, ஓகேங்களா. சரி, அடுத்து 2வது கேள்வி, முத்தேன் என்பதில் பொருந்தாதது எது? முத்தேன்னா என்னென்ன வரும்,
கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் அப்படிங்கிறத நம்ம புக்கில் வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து முத்தேனில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டு தேன். ஓகேவா. அடுத்தது 3வது கேள்வி, முக்கணி என்பது எவை? முக்கணிங்கிறது மா, பலா, வாழைங்கிறது நல்லாவே தெரியும். இங்கே ஆப்ஷனில் மா, பலா, வாழை எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? அனைத்தும் சரி. அடுத்து 4வது கேள்வி, முத்தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். அப்போ 3மே கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? அனைத்தும் சரி. 4 கேள்வி பார்த்துட்டோமா. அடுத்து 5th கொஸ்டின், தாலாட்டு என்பது டேஸ் இலக்கியங்களில் ஒன்று. தாலாட்டுங்கிறது என்னது? வாய்மொழி இலக்கியம். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய வாய்மொழி இலக்கியம். அடுத்து 6வது கேள்வி, தாள் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நாக்கு. அடுத்து தாளாட்டு எவ்வாறு பிரியும் அப்படின்னா தாள் கூட்டல் ஆட்டு. ஆப்ஷன் பியில் வரக்கூடிய தாள் கூட்டல் ஆட்டு. அடுத்து 8th கொஸ்டின், பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்துன்னு வரணும் இல்லைங்களா. ஸோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாட்டு கூட்டல் இசைத்து. அடுத்து 9வது கேள்வி, கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வரும்? கண் கூட்டல் உரங்கு. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கண் கூட்டல் உரங்கு. அடுத்து 10th ஒன், வாழை கூட்டல் இலைங்கிறது எப்படி சேர்த்து எழுதணும்? வாழை இலை. ஆப்ஷன் ஏல வரக்கூடிய வாழை இலை. அடுத்து 11th ஒன், கை கூட்டல் அமர்த்தி வந்து கை அமர்த்தி அப்படின்னு வந்து வரணும் இல்லையா. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கை அமர்த்தி. அடுத்து 12வது கேள்வி, உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்சொல். உதித்த அப்படிங்கிறதுக்கான எதிர்சொல் வந்து என்ன வரும்? மறைந்த. அவ்வளோதான். ஸோ கண்மணியை கண்ணுரங்களை 12 கேள்விகள் வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து கடைசி தலைப்பு தமிழர் பெருவிழா. ஸோ முதல் கேள்வி வந்து பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள், இல்லை இது எல்லாவுமா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஆப்ஷன் டியில் வரக்கூடிய அனைத்தும் சரியானது. ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின், உழவர்கள் டேஸ் மாதத்தில் விதை விதைத்து டேஸ் மாதத்தில் அறுவடை செய்வர். ஸோ ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர். அடுத்து 3வது கொஸ்டின், கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா எது? ஸோ கதிரவனுக்கு எந்த விழா மூலமாக நன்றி கூறிட்டுருக்கோம்? பொங்கல் விழா. ஆப்ஷன் ஏல வரக்கூடிய பொங்கல். அடுத்த 4வது கேள்வி, அக்காலத்தில் மலைக்கடவுளை வேண்டி போகி பண்டிகை டேஸ் விழாவாக கொண்டாடப்பட்டது. ஸோ என்னதுங்க? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இந்திர விழா. அடுத்து 5th ஒன், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ ஆப்ஷன் ஏல வரக்கூடிய நன்னூல். அடுத்தது 6வது கேள்வி, டான்ஸ் மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஸோ எந்த மாதத்தோட இறுதியில் வந்து போகி பண்டிகை வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் வரக்கூடிய மார்கழி. அடுத்தது 7வது கேள்வி, திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ திருவள்ளுவர் தினம் வந்து எப்போங்க கொண்டாடப்பட்டுருக்கு? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தை முதல் நாள். அடுத்து 8th கேள்வி, திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதான் பார்த்தோமா. ஓகே, அதே கொஷின் வந்து ரிப்பீட் பண்ணிட்டோம். சரி, ஓகே, இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதே வந்து தை முதல் நாள் தான். ஓகே, சரி, இதை வேணால் இப்படி மாற்றிக்கலாம். நம்ம திருவள்ளுவர் ஆண்டு வந்து எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஆப்ஷன்ஸையும் மாற்றியாச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ரெஃபரன்ஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ திருவள்ளுவர் தினம் வந்து என்றைக்கு கொண்டாடுறோம், திருவள்ளுவர் ஆண்டு வந்து நம்ம எப்போ கொண்டாடுறோம்? ஸோ இது ரெண்டுத்துக்கான பதிலுமே வந்து ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்து 9th கொஸ்டின், பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது டேஸ். ஸோ பொங்கலுக்கு அடுத்து வந்து என்ன வரும் நமக்கு? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மாட்டு பொங்கல். அடுத்தது 10th கொஸ்டின், மாடு என்னும் சொல்லுக்கு டேஸ் என்னும் பொருளும் உண்டு. ஸோ மாடு அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவாங்க? செல்வம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்து 11வது கேள்வி, திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எதுங்க? நிறைய பேர் வந்து இது ரெண்டும் தான் நிறையா வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கிமு 31. அடுத்து 12வது கேள்வி, மஞ்சு விரட்டுவின் வேறு பெயர் என்ன? ஸோ மஞ்சு விரட்டுங்கிறது என்னதுங்க? அந்த ஜல்லிக்கட்டு, மாடு பிடிக்கிறது எல்லாமே தானே. அப்போ இது எல்லா வார்த்தைகளுமே வரக்கூடியதான். அப்போ அனைத்தும் சரியானது. அடுத்து 13வது கேள்வி, மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு அடுத்து மாட்டுப்பொங்கல், மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா காணும் பொங்கல். ஸோ அடுத்தது, அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் டான்ஸ் பெயரில் கொண்டாடப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து என்னதுங்க? மகர சங்கராந்தி. ஓகேங்களா? சரி, அடுத்தது, பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஸோ லோரி அப்படிங்கிறது எங்கே? பஞ்சாபில். அடுத்தது, பொங்கல் விழா உத்தராயன். உத்தராயன் அப்படிங்கிறது எங்கெங்கே கொண்டாடப்பட்டுருக்கு? ஸோ ஆப்ஷன் ஏல வரக்கூடிய குஜராத், ராஜஸ்தான். ஓகேவா? அடுத்தது வந்து 17வது கேள்வி போயிடலாம்.
கதிர் முற்றியதும் என்ன செய்வாங்க? அறுவடை செய்வார்கள். அடுத்து 18வது கேள்வி, விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் என்ன கட்டுவாங்க? தோரணம். அடுத்து 19வது கேள்வி, பொங்கல் கூட்டல் அன்று அப்படிங்கிறது என்னங்க வரும்? பொங்கல் அன்று. அடுத்தது 20வது கேள்வி, போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. ஆப்ஷன் ஏல வரக்கூடிய போகி கூட்டல் பண்டிகை. அடுத்து பழையன கழிதலும் டான்ஸ் புகுதலும். ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய புதியன. அடுத்து 22வது கேள்வி, பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தை காண டான்ஸ் தரும். அப்போ இங்கே இன்பம் அப்படின்னா இங்கே ஆப்போசிட்டான வார்த்தை என்ன வரணும்? துன்பம் தரும். அடுத்து 23வது கேள்வி, கூற்று கேள்வியா? சந்திரனுக்கு நன்றி கூறும் விழா பொங்கல் விழா. கூற்று 2, உழவர்கள் ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர். ஸோ கூற்று 1 வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? சந்திரனுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது? ஆப்ஷன் தப்பு. ஃபஸ்ட்டு கூற்று என்ன ஆயிடுச்சு? தவறு. அப்போ அடுத்து 2வது கூற்று வந்து என்னது? சரியானது. அப்போ ஆப்ஷன் டியில் வரக்கூடிய கூற்று 1 தவறு, கூற்று 2 சரியானது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கூற்று கேள்வி தான். கூற்று 1, திருவள்ளுவர் தினம் தை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. கூற்று 2, திருவள்ளுவர் ஆண்டு தை 2ஆம் நாள் வந்து தொடங்குகிறது. ஸோ நான் உங்கள்கிட்ட 2 கொஸ்டின் நாங்கள் தனியாக பிரித்து கேட்டேன்னா, ஸோ இங்கே வந்து ஒரே கொஸ்டினாகவே வந்துருச்சு. இதுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? அதுக்கு உங்களுக்கும் ஆன்சர் வந்து கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்துருவோம். இப்போ என்னென்னு, திருவள்ளுவர் தினம் தை முதல் நாளில் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இது வந்து என்னதுங்க? தப்பு. அடுத்தது வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து 2ஆவது நாள்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் என்னது? தப்பு. ஃபஸ்ட்டு வந்து திருவள்ளுவர் ஆண்டு, அதுக்கப்புறம் திருவள்ளுவர் தினம் வந்து வரணும். ஓகேவா? சரி, அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கூற்று 1 மற்றும் 2 தவறானது. ஓகே, இன்றைக்கான டெஸ்ட் வந்து பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே வந்து படிச்சுட்டு இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மனம் கவரும் மாமல்லபுரம் மயங்கொல்லிகள் இது 2 அதோட மொழித்திறன் பயிற்சிகள் எல்லாமே சேர்த்து வந்து நாளைக்கு வந்து பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.